தொடர்ச்சியாக தென் மாவட்டத்தில் பட்டியல் சமூக இளைஞர்கள் சாதி ரீதியாக சாதிய ஆவணப்படுகொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கையாளாத காவல்துறை மந்திரி, அதாவது இந்தியாவின் நம்பர் 1 என்று சொல்லக்கூடிய இந்த திராவிட அரசு தட்டி தடுமாறி வருகிறது. இந்த பிரச்சனை எதிர்கொள்ள முடியாமல் எங்கெங்கெல்லாம் சாதிய பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் இந்த அரசு ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது கவனம் செலுத்தி நடவடிக்கை தவறி வருகிறது. சில நாட்கள் கூட புதுக்கோட்டையில் 2 பட்டியல் சாதிகள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். இன்று கவின், இதுக்கு முன்னால் கூட திருநெல்வேலியில் தேனியில் படித்த பொறியியல் மாணவர் விக்னேஷ், அவரை கூட எறும்பு கடித்து இருந்ததாக ஒரு வழங்கி சொன்னார்கள். இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இந்த அரசு உண்மையிலேயே பட்டியல் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பட்ட அரசாக இருக்கிறது. இந்த கவின் மரணத்திற்கு காரணமான குற்றவாளிகளை கைது செய்யாவிட்டால் இந்த போராட்டம் இன்று இந்த முக்காணியில் 64 கிராம மக்கள் ஒருங்கிணைந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். ஒரு தேசிய வழிச்சாலை மறைத்து போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். கைது செய்யப்படாது என்றால் இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் வெடிக்கும் மற்றும் இந்திய அளவில் காணப்பெறும் என்று நாங்கள் எச்சரிக்கை அளிக்கிறோம்.